Compute the linear convolution of finite duration sequence h of n equal to 1, 2 and x of n equal to numbers கொடுத்திருக்காங்க by using overlap add method and overlap save method. First நம்ம பார்க்க போறது overlap add method. First of all write the solution. Given data எழுதிக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா first வந்து x of n எழுதிக்கலாம். X of n equal to கொடுத்திருக்கக்கூடிய input 1, 2, minus 1, 2, 3, minus 2, minus 3, minus 1, 1, 1, 2 and minus 1, right? அதே மாதிரி h of n equal to எழுதிக்கலாம் 1, 2 இல்லையா? ஓகே, இப்போ நம்ம given data எழுதிக்கலாம். இதுல இருந்து நம்ம என்னென்ன பாராமீட்டர்ஸ் எடுக்கலாம்ங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா length of input. ஓகே, கொடுத்திருக்க input x of n தானே, அதோட length நம்ம எழுதிக்கலாம். அத நம்ம வந்து L in ன்னு நம்ம கொடுத்துக்கலாம். எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இல்லையா? 12 ன்னு எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து மறுபடியும் நம்ம எழுதிக்கலாம் length of impulse. ஓகே, impulse h of n. அப்போ அத நம்ம m ன்னு எடுத்துக்கலாம். m equal to எத்தனை இருக்கு? ரெண்டு நம்பர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம 2 ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து இப்போ நம்ம அவுட்புட். இப்போ நம்ம அவுட்புட் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த அவுட்புட்டோட லென்த் எவ்வளவு இருக்கணும் அப்படினா எழுதிக்கலாம். ஃபார்முலா length of output y of n equal to ஃபார்முலா என்னன்னு எழுதிக்கலாம். அதாவது இப்போ L out ன்னு எழுதிக்கலாமே. L out equal to L in plus m minus 1. L inங்க நம்ம என்னது 12 இல்லையா? 12 plus m வந்து 2. 12 plus 2 னா 14, 14 minus 1 னா 13. அப்ப நமக்கு அவுட்புட்ல எத்தனை நம்பர்ஸ் நமக்கு இருக்கணும்? 13 நம்பர்ஸ் வந்து நமக்கு இருக்கணும். ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் given dataல இருந்து நம்ம எழுதி இருக்கோம். இப்போ நம்ம ஃபார்முலா வொர்க் அவுட் பண்றதுக்கு என்னென்ன டேட்டாஸ்லாம் எழுதலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம் அப்படினா number of data from the input. அதாவது இன்புட்ல இருந்து எத்தனை நம்பர்ஸ் நம்ம எடுக்க போறோம்ங்கறத நம்ம இங்க எழுதிக்கலாம். x of n, அதாவது நமக்கு இது வந்து L equal to நம்ம let ன்னு எடுத்துக்கலாம், 3 ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து 3 தான் எடுக்கணும் அப்படினு கிடையாது, let. அதனால நான் பிராக்கெட்ல எழுதிக்கிறேன் let. ஓகே, அடுத்து செகண்ட் வந்து length of block size. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தட் சர்க்குலர் கன்வல்யூஷன் தான் யூஸ் பண்ண போறோம். அந்த பிளாக் சைஸ்ல எத்தனை நம்பர் இருக்கணும்ங்கிறதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். கேபிட்டல் N equal to L plus m minus 1. கன்ஃபியூஸ் பண்ணிர கூடாது. இந்த L in வேற, இது வேற. ஓகேவா? ரைட். இப்போ L நம்ம என்ன எடுத்தோம்? 3 ன்னு எடுத்தோமா? m வந்து ப்ராப்ளத்துல 2 ன்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டு நம்பர்ஸ் அதான் 2. அடுத்து மைனஸ். அப்ப நமக்கு என்ன வரும்? 3 plus 2 னா 5, 5 minus 1 னா 4. ஓகே, அப்ப நம்ம சர்க்குலர் கன்வல்யூஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுல வந்து நம்ம எத்தனை நம்பர் இருக்கணும்? 4 நம்பர் இருக்கணும். ஓகே, இதான் நமக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் 1 ப்ரோசீட் பண்ணலாம். ஸ்டெப் 1 என்ன நம்ம சென்டென்ஸ் எழுதலாம் அப்படினா இந்த இடத்துல ஓகே, இந்த ப்ராப்ளத்துல வந்து ஸ்டெப் 1ல என்ன பண்ண போறோம் அப்படினா தி லெந்த் ஆஃப், அதாவது லெந்த் ஹெவியா இருக்கு, ஐ மீன் நிறைய நம்பர்ஸ் இருக்கிறதுனால தான் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி ஸ்மால் பிளாக்கா கன்வெர்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? இப்போ லாங் டியூரேஷன் இன்புட் சீக்வென்ஸ் இஸ் டிவைடட் இன்டு பிளாக் ஆஃப் டேட்டா லெந்த். அந்த லெந்த் நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படினா n equal to 4, அதோட லெந்த் 4. ஒருவேளை அதுல 4 நம்பர்ஸ் இல்ல அப்படினா நம்ம m minus 1, m னாங்க என்னது 2 தானே, 2ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணியாச்சா 1, ஒரு 0வை நம்ம ஆட் பண்ணி அதை டாலி பண்ணனும். இப்போ நெக்ஸ்ட் லைன் எழுதும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கொடுத்திருக்கக்கூடிய x of n ங்கிறது இன்புட் 1, 2, minus 1, 2, 3, minus 2, minus 3, minus 1, 1, again 1, 2, minus 1. ஓகே, இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பிளாக்கா பிரிக்க போறோம். 3, 3. இது நம்ம x1 of n ன்னு எடுத்துக்கலாம். x1 of n. அடுத்து x2 of n ன்னு எடுத்துக்கலாம். இது அடுத்த 3 நம்பர்ஸ் வந்து x3 of n ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து லாஸ்ட் வந்து x4 of n ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ given data எடுத்து எழுதிக்கலாம் 1 by 1 x1 of n. அதுக்குள்ள என்ன? இப்போ x1 of n க்குள்ள என்ன நம்பர்லாம் வருது? 1, 2, minus 1. இப்போ நமக்கு தெரியும் லெந்த் நம்ம எத்தனை எடுக்கணும்? 4 நம்பர் இருக்கணும். அப்போ 3 நம்பர்ஸ் தான் இருக்கு. அதை நம்ம டாலி பண்ண வேண்டிய நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 0வை நம்ம ஆட் பண்றோம். புரியுதா? அதான் m minus 1 zeros நம்ம எழுதி இருக்கோம். m minus 1 zeros, ரைட்? ஓகே,
அதே மாதிரி நம்ம x2 of n ன்னு எழுதலாமா? x2 of n equal to செகண்ட் x2 of n எழுதிக்கலாம். அப்போ என்ன நம்பர்லாம் இருக்குது? 2, 3, -2. இதுலேயும் நம்ம 3 நம்பர்ஸ் தான் இருக்குது. நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ண போகிறோம்? ஒரு 0வை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு 4 நம்பர் கிடச்சிட்டு. அதே மாதிரி x3 of n equal to என்ன நம்பர்லாம் இருக்குது? -3, -1, 1 ரைட். அடிஷ்னலாக இப்போ நம்ம 4 நம்பர் வரணும், ஒரு 0வை நம்ம ஆட் பண்ணி அதை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அதே மாதிரி x4 of n equal to என்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது? லாஸ்ட் வந்து 1, 2, -1 இல்லையா? ஸோ 1, 2, -1 அது கூட நம்ம வந்து ஒரு 0வை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நமக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. இந்த 0, 0 நம்ம சொன்னோம் இல்லையா? இந்த 0, இந்த 0, இந்த 0, இந்த 0 அது வேறு ஒன்றும் கிடையாது. m-1 அதாவது m-1 இங்கே mங்கிறது 2 நம்பர். 2 - 1 ஈக்குவல் டு 1. 1 0 ஆடட். ஓகே, ஆடட். ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 எழுதிக்கலாம். ஸ்டெப் 2 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம சர்க்குலர் கன்வல்யூஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் சர்க்குலர் கன்வல்யூஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு. அதை நம்ம எழுதலாமா? ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அப்போது y1 of n எழுதிக்கலாமா? y1 of nக்கு ஃபார்முலா என்னது? x1 of n கன்வல்யூஷன், அதோட சிம்பிள் தான் இது, x of n. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு y1 of n எழுதிக்கலாம். y1 of n equal to x1 of n எங்கே இருக்குது? இதுதான் x1 of n. 1, 2, -1, 0 இல்லையா? இந்த நம்பர் தான் நம்ம இதில் எழுத போகிறோம். 1, 2, -1, 0 கன்வல்யூஷன் ஆஃப் x of nங்கிறது என்னென்னா 1, 2. இப்போ இதில் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம வேறு எழுதிக்கலாம், இல்லை வேறு கலர்ஸ், ஏன்னா நம்ம இதை அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே நமக்கு நம்பர் வந்து 4 நம்பர் வரணும், 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ அதை டேலி பண்ண வேண்டி 2 0வை நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். இது நம்ம சர்க்குலர் கன்வல்யூஷன் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம்னா மேட்ரிக்ஸ் மெத்தட். அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவலாக வந்து என்னென்னா இது வந்து x1 of n இல்லையா? x1 of n கன்வர்ஷன் h of n. நான் இந்த h1 of n ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். ஏன் அப்படி எழுதுகிறேன் அப்படின்னா இந்த h1 of n h of n இருக்குல்ல, எல்லா ஸ்டெப்லேயும் காமனாக தான் வரும். இந்த x1 of n தான் மாறி மாறி வரும். ஸோ அதனால் இது கான்ஸ்டண்ட்டாக இருக்க வேண்டி நான் இதை ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். எப்படி எழுதணும்? 1, 2 இந்த ஆங்கிள் எழுதணும், 0, 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 0 வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு போகிறோம். ஃபஸ்ட்டு கொண்டு போகும்போது என்ன வரும்? 0 ஆயிரும். ரிமைனிங்ஸ் 1 வந்து கீழே வரும், 2, 0. ஆகே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த 0வை நம்ம மேலே கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது என்ன வரும்? 0, அப்புறம் 0, இங்கே 1, இங்கே 2. மறுபடியும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2வை நம்ம இங்கே கொண்டு போகிறோம். அப்போ கொண்டு போகும்போது என்ன வரும்? 2, 0, 0, 1. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். மறுபடியும் சேம் ஸ்டெப் தான் ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட்டு x1 of n என்ன இருக்குது? 1, 2, -1, 0 இல்லையா? அது அந்த ஆங்கிள் 1, 2, -1, 0. ஓகே, இதுக்கான ஆர்டினரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. நமக்கு மல்டிப்ளை பண்ண தெரியல. 1 × 1, 0 × 2, 0 × -1, 2 × 0 ரைட். அப்போ நம்ம டேரெக்டாக எழுதுறது 1 + 0 + 0 + 0. இப்போ மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் லைன் வந்து 2 + 2 + 0 + 0. Again 0 + 4 -1 + 0. Last 0 + 0 -2 + 0. ஓகே ரைட். ஓகே, இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த லைன் தான் வந்து h of n. இந்த மேட்ரிக்ஸ் வந்து x1 of n. இந்த லைன் வந்து y1 of n. இப்போ நம்ம ஆன்சரை எடுத்து எழுதலாம். அப்போது y1 of n equal to நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? இது நம்ம ஆட் பண்ணலாம். 1 இங்கே 2 + 2 = 4 இல்லையா? அப்போது 1, 4, 3, -2. இதை நம்ம ப்ராக்கெட் போட்டு பாக்ஸ் போட்டு முடிச்சிடலாம். ஸோ y1 of n நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி ரிமைனிங்ஸ் y2 of n, y3 of n, y4 of n அது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்ணலாமா? ஓகே, செகண்ட் எழுதிக்கலாம். செகண்ட் எழுதிக்கலாம். y2 of n equal to ஃபார்முலா என்னது? x2 of n convolution of h of n. அப்போ நம்ம எழுதிக்கலாம் y2 of
y2 of nக்கு x2 of nங்கிறது டேட்டாஸ் என்ன இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த நம்பர் 2 3 -2 0 இந்த நம்பர் தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ நமக்கு என்ன வரும் 2, 3, -2, 0 ரைட். கன்வல்யூஷன் ஆஃப் h of n வந்து 1, 2, 0, 0 இந்த 0 ரெண்டுமே நம்ம எப்படி ஆட் பண்ணது இந்த ரெண்டு ஜீரோவுமே நம்ம வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணது இதுவும் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணது. ஓகே இப்போ நம்ம இதை அதே மாதிரி தான் சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இதே ஸ்டெப் தான் நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே இதே ஸ்டெப் தான் நமக்கு ரிப்பீட் ஆகும் மாறாது. இப்போ நம்ம x2 of n நம்ம எழுதிக்கலாம் மாற்றி எழுதிக்கலாம். x2 of nங்கிறது நமக்கு என்ன வரும் எழுதணும்ல 2 3 -2 and 0 ரைட். இதை நம்ம ஆர்டினரி மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ட்ரை பண்ணி நமக்கு ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷன் தெரியும். ஸோ நான் டைரக்ட் ஆன்சர் எழுதுகிறேன் 4 + 3 + 0 + 0 0 + 6 ப்ளஸ் இல்லை -2 வரும் -2 + 0 0 + 0 -4 + 0 இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு என்ன வரும் இந்த h of n வந்து காமன் இது தான் மாறும் x2 of n. ஸோ அவுட்புட் நம்ம கிடச்சிச்சு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது y2 of n. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதலாமா அப்போது y2 of n = 2, 7, 4, -4 ஓகே நம்ம அப்படியே பாக்ஸ் போட்டு y2 of n நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி y3 of n கண்டுபிடிக்கலாமா சேம் தான் சேம் ஸ்டெப் தான் ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்டு y3 of n கண்டுபிடிக்கலாம். y3 of n = x3 of n கன்வல்யூஷன் ஆஃப் h of n இல்லையா. இப்போ நம்ம எடுத்து எழுதலாம் y3 of n = x3 of nங்கிறது என்ன நம்பரு இப்போ எடுத்துக்கிட்டோம் -3 -1 1, 0 கன்வல்யூஷன் ஆஃப் h of n என்ன வரும் 1, 2, 0, 0 இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு எப்படி வரும் இது வந்து நமக்கு அடிஷ்னலாக ஆட் பண்ணது அதேமாதிரி இது ரெண்டும் நமக்கு அடிஷ்னலாக ஆட் பண்ணது. ஓகே இப்போ நம்ம அதே மாதிரி தான் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம் சேம் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் வந்து நமக்கு எப்போதுமே மாறாது இந்த ப்ராப்ளத்தில் மாறாது. ஓகே அதனால தான் நான் இதை ஃபஸ்ட்டு எழுதினேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு இந்த இடத்துல நம்ம x3 of n எழுதணும் இல்லையா -3 -1 1 and 0 ஓகே இது நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் -3 + 0 + 0 + 0 இந்த இடத்துல நமக்கு -6 -1 + 0 + 0 0 -2 + 1 + 0 0 + 0 + 2 + 0 ஓகே இது நம்ம எழுதிக்கலாம். இது வந்து நமக்கு என்னது x3 of n இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து y3 of n. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதலாமா அப்போ y3 of n = நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் -3 and -6 -1 -7 again -1 and 2 ஓகே இதான் நம்ம கிடச்சக்கூடிய இப்போதைக்கான ஆன்சர் y3க்கான ஆன்சர். இதோட கம்ப்ளீட் ஆகலை. இதே மாதிரி நம்ம y4 of n நம்ம கண்டுபிடிக்கலாமா இதே மாதிரி இதே ஸ்டெப் தான் கண்டுபிடிக்கலாம். y4 of n fourth one y4 of n = x4 of n convolution of h of n இல்லையா. ஓகே இப்போ நம்ம y4 of n ஓட டேட்டாஸ் எழுதலாம். y4 of n = x4 of n x4ல நம்ம என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குது 1, 2, -1, 0 convolution of h of nங்கிறது 1, 2, 0, 0 இந்த ரெண்டு நம்பர்ஸும் நமக்கு வந்து அதாவது அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணது. ஸோ அது வேணால் டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துட்றேன். ஓகே ரைட் இப்போ நம்ம ஆர்டினரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். h of nங்கிறது காமன் அதனால் நம்ம இந்த ஸ்டெப்பை வந்து இதிலே ரிப்பீட் பண்ணுறோம். ஓகே இப்போ நம்ம இந்த இடத்துல x4 of n எழுதலாம் 1, 2, -1, 0 இல்லையா. இப்போ நம்ம ஆர்டினரி மல்டிப்ளை பண்ணலாம் 1 + 0 + 0 + 0 2 + 2 + 0 + 0 0 + 4 -1 + 0 and 0 + 0 -2 + 0 ஓகே இப்போது இது வந்து நமக்கு x4 of n ஆகுது. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து y4 of n இல்லையா. ஓகே இப்போ நம்ம y4 of n ஆன்சர் எடுத்து எழுதலாம். y4 of n = என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு 1, 4,
3, -2. ரைட்? ஓகே. ஓகே, இப்போ நம்ம எடுத்து எழுதிட்டோம். இதோட கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா இல்லை, நம்ம ஃபைனலாக அவுட்புட் எடுத்து எழுத போகிறோம். அவுட்புட் எப்படி எழுதணுங்கிறத நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டெப் 3. ஃபைண்ட் தி அவுட்புட் சீக்வன்ஸ். சீக்வன்ஸ். ஓகே, எழுதிக்கலாமா? ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதிக்கணும். y1 of n. y1க்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? ஆன்சர் எடுத்ததெல்லாம் 1, 4, 3, -2. ஓகே, நமக்கு கிடச்சிது. அடுத்து y2 of n எடுத்து எழுதலாமா? நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? ஓகே, y2 of n எழுதும்போது எத்தனை ஜீரோஸ் இருக்குது? நமக்கு எத்தனை ஜீரோஸ் கிடைக்குது? m-1 = 2 - 1 = 1 0 இல்லையா? அப்போ நம்ம பேக்வேர்டில் இருந்து ஒரு நம்பர் கீழே நம்ம எழுத போகிறோம் அடுத்த லைன். அப்போ அடுத்து நமக்கு கிடச்சக்கூடிய ஆன்சர் வந்து 2, 7, 4, -4. நம்ம ஆன்சர் எழுதுறேன், அவ்வளோதான். அடுத்து y3 of nங்கிறது நமக்கு மறுபடியும் இந்த லைனுக்கு நேரே இதில் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். தேர்டுக்கான ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா -3, -7, -1 and 2. அகைன் ஃபோர்த்துக்கான ஆன்சர் என்ன வந்துச்சு? ஃபோர்த்துக்கான ஆன்சர் எழுதலாமா? y4 of n = ஃபோர்த்துக்கான ஆன்சர் இதே ஒரு லைன் விட்டு தான் நம்ம எழுத போகிறோம். இந்த இடத்துல இந்த நம்பரில் 1, 4, 3, -2. இது வேணால் லைன் போட்டுக்கலாமே, இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். இது இதோட ஆன்சர், இது நமக்கு இதோட ஆன்சர், இது நமக்கு இதோட ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதலாமா? ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது ரெண்டே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டே நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இது ரெண்டே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நேர் ரிமைனிங்ஸ் எல்லாமே அப்படியே நம்ம ஆன்சர் எடுத்து போகிறோம். அப்போ 1, இது வந்து நமக்கு ஓகே 1, 4, 3 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? -2 + 2னா நமக்கு 0 ஆயிரும் இல்லையா? 0 ஆகும். இது 0 ஆயிரும். அப்புறமா 7, 4, -4 -3னா -7 ஆகும். அடுத்து -7, இங்கே வந்து -1, 2 + 1னா 3, அடுத்து 4, 3, -2. ஓகே, அதாவது இதை நம்ம ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இதை நோட் பண்ணிக்கோங்களேன். இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2 + 2, இது வந்து 2, இது 2 நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதலாமா? அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? y of n = ப்ராக்கெட் போட்டுக்கலாம். 1, 4, 3, 0, 7, 4, -7, again -7, -1, 3, 4, 3, -2. நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? இதுதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர். ஜஸ்ட்டு நம்ம ஏதாவது நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம கிவன் டேட்டாவில் நான் எழுதியிருந்தேன். அவுட்புட் நமக்கு சீக்வன்ஸ் எத்தனை கிடைக்கணுங்கிற மாதிரி நம்ம எழுதியிருந்தோம் இல்லையா? எந்த லைனில் எழுதியிருந்தோம்? இந்த லைனில் எழுதியிருக்கேன். லென்த் ஆஃப் அவுட்புட் எவ்வளோ கிடைக்கணும்? நமக்கு 13 கிடைக்கணும். அதாவது 13 நம்பர் கிடைக்கணும். இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அப்போ 13 நம்பர் கிடச்சிருக்கான்னு பார்க்கலாமா? அவுட்புட்டில் நமக்கு எத்தனை நம்பர் கிடைக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. அவ்வளோதான், நமக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓவர்லாப் சேவ் மெத்தட். ஓகே, இன்புட் சொல்யூஷன் கிவன் டேட்டா எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். நம்ம இன்புட்டை நம்ம வேரியபிளாக எடுப்போம் இல்லையா? அதுதான் சேஞ்ச் ஆகும். ஸோ ஓவர்லாப் ஆட் மெத்தடில் நம்ம என்ன எடுத்தோமோ அதே தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இதுலேயே நமக்கு அவுட்புட் சேமாக தான் வரும். பட் மெத்தட் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் தான் டிஃப்ரெண்ட். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க இன்புட்டை நம்ம எழுதலாம். x of n = நம்பர்ஸ் எழுதிக்கலாம். 1, 2, -1, 2, 3, -2, -3, -1, 1, 1, 2, -1 இல்லையா? 3, 6, 9, 10, 12 நம்பர்ஸ். ஓகே, இதை நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னா 3, 3 இல்லையா? இது வந்து நம்ம x1 of n எடுத்துக்கலாம். அடுத்து 3 நம்பர்ஸ் வந்து x2 of n எடுத்துக்கலாம். x2 of n எடுத்துக்கலாம். அடுத்து இது வந்து நமக்கு x3 of n எடுத்துக்கலாம். x3 of n, லாஸ்ட் 3 நம்பர் வந்து x4 of n எடுத்துக்கலாம்.
இதோட முடியுமா அப்படின்னா இதோட முடியாது. அண்ட் அடிஷ்னலாக x5 ஆஃப் n நமக்கு வரும். அது ஏங்கிறத ஃபில்டர் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம x1 ஆஃப் n எடுத்துடலாமா? x1 ஆஃப் n ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் என்ன நம்பர்லாம் வரும்? 1 2 -1. இதோட ஸ்டாப் ஆகாது. இதில் நம்ம அடிஷ்னலாக ஒரு நம்பர் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்டில் நம்ம ஒரு நம்பர் ஆட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு என்னோட லென்த் என்னது, அதாவது ஒரு பிளாக்கோட லென்த் வந்து 4 நம்பர் ஒன்று 1 2 3 4, நமக்கு 3 தான் இருக்குது. ஸோ அடிஷ்னல் நம்ம 0வை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 0ங்கிறது என்னது அப்படின்னா m - 1, அதாவது mங்கிறது நமக்கு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 2 - 1னா அப்போ 1 1 0 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரைட், அடுத்து நம்ம x2 ஆஃப் n எழுதலாமா? x2 ஆஃப் n ஈக்குவல் டு x2 ஆஃப் n எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் வந்து நம்ம இங்கே கொண்டு வரோம். ஓகே, இந்த நம்பர் நம்ம இங்கே கொண்டு வரோம் இந்த இடத்துல. அப்போ -1 இங்கே வந்தாச்சா? அடுத்து ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் x2 ஆஃப் n என்ன எடுத்துருக்கோம்? 2 3 -2. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த -1 நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி x3 ஆஃப் n நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த நம்பர் இருக்குல்ல -2 நம்ம இங்கே கொண்டு வரோம். இப்போ -2, ரிமைனிங் எல்லாமே x3 ஆஃப் n என்னெல்லாம் இருக்குது? -3 -1 அண்ட் 1. நெக்ஸ்ட்டு x4 ஆஃப் n எடுக்கலாம். x4 ஆஃப் n என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த 1 நம்ம இங்கே கொண்டு வரோம். அப்போ 1 ஆயிரும். ரிமைனிங் வந்து x4 ஆஃப் n என்ன இருக்குது? 1 2 -1 இல்லையா, அதை நம்ம அப்படி எழுதுகிறோம். 1 2 -1 அப்படி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு அகைன் x5 ஆஃப் n. இது நம்ம ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா ஓவர்லாப் சேவ் மெத்தடில் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கண்டிப்பாக 0 தான் இருக்கணும். 0 இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பை நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல 0 இல்லைல்ல, மறுபடியும் அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இந்த 1 நம்ம -1 இங்கே கொண்டு வரோம். அப்போ என்ன வரும்? -1 ஆச்சு. ரிமைனிங் x5ல எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஜீரோஸ் ஆட் பண்ணுறோம். அடிஷ்னலாக ஜீரோஸ் 1 2 3 அவ்வளோதான் வந்துருச்சா? நமக்கு ஆஸ் பர் தி ப்ரொசீஜர் பிரகாரம் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆச்சு வேணால் எழுதிக்கோங்க. இன் ஓவர்லாப் சேவ் மெத்தட் மஸ்ட் பி 0. இந்த இடத்துல நமக்கு 0 தான் இருக்கணும். அது வரைக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 எழுதிக்கலாம். ப்ரொசீட் பண்ணலாம். மேட்ரிக்ஸ் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். y1 ஆஃப் n ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? x1 ஆஃப் n கன்வல்யூஷன் ஆஃப் h ஆஃப் n இல்லையா? இப்போ நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். y1 ஆஃப் n ஈக்குவல் டு x1 ஆஃப் n நம்ம என்ன எடுத்தோம்? 0 1 2 -1 இல்லையா, அதை நம்ம இதில் எழுத போகிறோம். 0 1 2 -1. ஓகே, அடுத்து கன்வல்யூஷன் ஆஃப் h ஆஃப் n வந்து நமக்கு 2 நம்பர் தான் இருக்குது இல்லையா, 1 2 தான் இருக்குது. ஸோ அதை நம்ம டேலி பண்ண வேண்டி நம்ம என்ன பண்ணுறோம்? 2 0வை நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம எழுதணும் இல்லையா, இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா h ஆஃப் n நமக்கு மாறல, அப்போ நம்ம இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம x1 ஆஃப் n தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். இது நமக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இப்போ நம்ம x1 ஆஃப் n சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லைனில் நமக்கு என்ன வரும்? x1 ஆஃப் n 0 1 2 -1. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா இது ஆர்டினரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான், கஷ்டம் கிடையாது. ஆன்சர் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. -2 0 1 + 0 + 0, தேர்டு வந்து 0 +2 +2 -0 and 0 + 0 +4 -1. ஓகே, ரைட். இது வந்து என்ன அப்படின்னா x1 ஆஃப் n. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து கண்டிப்பாக வந்து y1 ஆஃப் n தான் இருக்கும். இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதலாம். y1 ஆஃப் n ஈக்குவல் டு -2 -1 இல்லை +1 4 3. இதான் நமக்கான y1க்கான ஆன்சர். இதோட ஆன்சர் முடியலை. அதே மாதிரி y5 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். 1 by 1 எழுதலாமா? செகண்ட் y2 ஆஃப் n ஈக்குவல் டு ஃபார்முலா x2 ஆஃப் n கன்வல்யூஷன் ஆஃப் h ஆஃப் n. நம்பர்ஸ் எழுதிக்கலாம். y2 ஆஃப் n ஈக்குவல் டு x2 ஆஃப் nல என்ன நம்பர்ஸ்லாம் வரும்? -1 2 3 -2. ஓகே,
convolution of h of n க்குள்ள என்ன வரும்னா 1, 2, 0, 0. இந்த ரெண்டு zeros இந்த ரெண்டு zeros நம்ம அடிஷனலா ஆட் பண்ணக்கூடிய zeros. ஓகே. எனிவே அதே மாதிரி தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் ஃபாலோ பண்ண போறோம். அந்த மெத்தட் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். h of n வந்து மாறாது. இப்போ நம்ம இந்த இடத்துல x2 of n எழுத போறோம். -1, 2, 3, -2. இப்போ -1, 2, 3, -2. இது நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் நான் எழுதுறேன். -1 plus 0 plus 0 minus 4 minus 2 plus 2 plus 0 plus 0 0 plus 4 plus 3 plus 0 0 plus 0 plus 6 minus 2. ஓகே. இது வந்து நமக்கு x3 of n. sorry x3 இல்ல 2 of n இல்லையா? ஓகே. x2 of n. இது நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து y2 of n. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதலாம். y2 of n equal to என்ன கிடைச்சிருக்கு 0 0 இல்லையே -5 இல்லையா? எஸ் -5, 0, 7, 4. இது வந்து நமக்கு y2 of n. இதே மாதிரி up to y5 of n வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். எழுதலாம். தேர்ட் வந்து y3 of n. ஃபார்முலா என்னது? x3 of n convolution of h of n. y3 of n ஓட நம்பர்ஸ் என்ன வரும் நமக்கு? y3 of n equal to x3 of n ங்கிறது என்ன வரும்? -2, -3, -1, 1. convolution of h of n வந்து 1, 2, 0, 0. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எழுதலாம். அது ஆல்ரெடி h of n எழுதணும்ல, அதே ஸ்டெப் தான் ரிப்பீட் ஆகுது, வேற எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. ஓகே. இப்போ நம்ம x3 of n-ங்கிறது எழுதலாம். -2, -3, -1, 1. இது நம்ம எடுத்த நம்பர்ஸ் தான். ஓகே. இது நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? -2 plus 0 plus 0 plus 2 -4 -3 plus 0 plus 0 0 -6 -1 plus 0 0 plus 0 -2 plus 1. ஓகே. அப்போ இந்த இடத்துல நம்ம x3 of n எழுதிக்கலாம். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து y3 of n. ஓகே. இப்போ y3 of n ஓட ஆன்சர் எடுத்து எழுதலாமா? y3 of n equal to 0, -7, -7, -1. ஓகே. இதான் இதற்கான ஆன்சர். இதே மாதிரி இன்னும் 2 வாட்டி கண்டுபிடிச்சிடலாம், நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே. நெக்ஸ்ட் y4 of n கண்டுபிடிக்கலாமா? ஃபோர்த் ஒன் y4 of n. ஃபார்முலா என்னது? x4 of n convolution of h of n இல்லையா? இல்லை நம்ம என்னென்ன டேட்டாஸ்லாம் எழுத போகிறோம்? y4 of n equal to 1, 1, 2, -1. convolution of h of n-ங்கிறது 1, 2, 0, 0. ஓகே. ஆர்டினரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் ஃபாலோ பண்ணுறோம். இங்கேயும் h of n-ங்கிறது இங்கே மாறாது. ஸோ அதனால தான் எல்லா ஸ்டெப்லையும் நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஓகே. இப்போ நம்ம x4 of n நம்ம எழுதலாம். x4 of n வரும் 1, 2, 1, 1 இல்லையா? 1, 1, 2, -1. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஆர்டினரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். 1 plus 0 plus 0 minus 2, 2 plus 1 plus 0 plus 0, 0 plus 2 plus 2 plus 0, 0 plus 0 plus 4 minus 1. ஓகே. இப்போ இது வந்து நமக்கு என்னது? x4 of n இல்லையா? இப்போ இதனுடைய மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து நமக்கு y4 of n. இப்போ நம்ம y4 of n எடுத்து எழுதலாமா? y4 of n equal to ஆன்சர் என்ன வரும்? -1, -1, 3, 4, 3 இல்லையா? ஓகே. இது வந்து நமக்கு y4 of n. இன்னும் ஒரே ஒரு வாட்டி கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா நம்ம இன்புட் டேட்டா எத்தனை எழுதியிருக்கோம்? நம்ம இன்ட்ரோடக்ஷன் எழுதணும் இல்லையா? x5n எத்தனை வாட்டி எழுதியிருக்கோம்? 1, 2, 3, 4, 5 இல்லையா? அப்போ y5 of n வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் y5 of n எழுதலாம். ஃபிஃப்த் ஒன் y5 of n equal to x5 of n
convolution of h of n இல்லையா? இப்போ நம்ம y5 of nல என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். x5 of nல வந்து என்ன வரும்? -1, 0, 0, 0. Convolution of 1, 2, 0, 0. இது வந்து x of n இல்லையா? இங்கே அதே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான், வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்படி நம்ம எடுத்து எழுதலாம். இப்போ இன்புட் டேட்டா எழுதிக்கலாம். ஓகே, x5 of n வந்து -1, 0, 0, 0. இது நமக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா ஜீரோஸ் இருக்கனால ஈஸியாக இருக்கும். 1 plus 0 plus 0 plus 0, again -2 plus 0 plus 0 plus 0, 0 plus 0 plus 0 plus 0. ஏன்னா 0 into anything 0 இல்லையா, அதனால எல்லாமே நமக்கு 0 ஆகுது. 0. ஓகே, அப்போ இது நமக்கு என்ன வரும்? x5 of n. இது நமக்கு என்ன வரும்? y5 of n இல்லையா? இப்போ ஆன்சர் எடுத்து எழுதலாமா? y5 of n equal to ஆன்சர் என்ன? -1, -2, 0, 0. ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா இன்புட்டையும் நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபைனல் ஆன்சர் y of n நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஓவர்லாப் சேவ் மெத்தட் இல்லையா? ஆட் மெத்தடுக்கு ஒரு ப்ரொசீஜர், சேவ் மெத்தடுக்கு நமக்கு ஒரு ப்ரொசீஜர் உண்டு. அது என்னங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா y1 of n. y1 of nக்கு நம்ம என்ன ஆன்சர் கிடைச்சது? -2, 1, 4, 3 அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் y2 of n என்ன நம்பர் கிடைச்சது? இப்போ ஓகே, இப்போ நமக்கு m-1 0 அது ஞாபகம் வச்சுக்கணும். m-1 தான் ஃபார்முலா. mங்கிறது 2, -1 சப்ராக்ட் பண்ணால் 1. அப்போ இங்கே ஒரு நம்பருக்கு அடுத்து நம்ம அடுத்த நம்பர் எழுத போகிறோம். ஓகே, ஒரு நம்பருக்கு அடுத்து எழுதும்போது என்ன வரும்? -5. செகண்ட் நமக்கு ஆன்சர் கிடைச்சது 0, 7, 4 இல்லையா? அடுத்து y3 of n ஈக்குவல் டு ஒரு நம்பர் கழித்து நம்ம எழுத போகிறோம். இங்கே 0, -7, -7, -7, -1. ஓகே, அடுத்து நம்ம y5 வரைக்கும் எழுத போகிறோம். y4 of n ஈக்குவல் டு இங்கே நம்ம ஒரு நம்பர் தாண்டி எழுத போகிறோம். அப்போ நமக்கு இதில் என்ன வரும்? -1, 3, 4, 3. அடுத்து ஃபைனலாக வந்து y5 of n எழுத போகிறோம். y5 of n ஈக்குவல் டு என்ன நம்பர்ஸ்லாம் வரும்? லாஸ்ட் நம்ம கிடைச்சி கொடுத்தது -1, -2, 0, 0. ஓகே, இந்த இடத்துல ஓவர்லாப் சேவ் மெத்தடில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர், ஏன் ஃபர்ஸ்ட் நம்பர்னா ஒரு நம்பர் தான் நம்ம டிஸ்கார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா m-1 0 இல்லையா? அப்போ ஒரு நம்பர் தான் நம்ம டிஸ்கார்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர், இங்கே இந்த உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர், இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த நம்பர் எல்லாம் சேர்ந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, இது வேணால் நம்ம லைனில் எழுதிக்கலாமே. இது இதில் உள்ள நம்பர், இது இதில் உள்ளது, இது y4, இது y5. இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதலாமா? இது நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆன்சருக்கு நம்ம கிடச்சாச்சு. அது y of n எழுதிக்கலாம். ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் கம்மா போட்டு எழுதிக்கலாம். 1, 4, 3 இல்லையா? அப்போ 1, 4, 3, 0, 7, 4 அதை டிஸ்கார்ட் பண்ணியாச்சு. 0, 7, 4. அடுத்து -7, -7, -1, -7, -7, -1. அடுத்து 3, 4, 3. அடுத்து 3, 4, 3. அடுத்து -2. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ரெண்டு நம்பருமே வந்து இந்த 0க்கு நமக்கு வேல்யூ கிடையாது, மீனிங்லெஸ். ஓகே, மீனிங்லெஸ். ஓகே, ஸோ ரிமூவ் இட். அது நமக்கு தேவையில்லை, எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு ஆக்சுவலாக அவுட்புட்டில் எத்தனை கவுண்ட் வரணும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. 13 நம்பர்ஸ் தான் நமக்கு இருக்கணும். அழகு போல் 13 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் கரெக்ட். அப்போ ஓவர்லாப் ஆட் மெத்தடி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், இதே ஆன்சர் தான் நமக்கு கிடச்சிருக்கும்.